ஹாய்ங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும். அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு ஹேபிட் தான் இந்த காஃபி டீ. எந்த வேலை செஞ்சாலும் முதல்ல ஒரு காஃபி டீ குடிக்கலாம், மைண்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. குடிச்சிட்டு நம்ம குக்கிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டுக்குவோம். நாங்கள் இப்போ வந்து ஒரு 4-5 பேர்த்துக்கு தான் 4 பேர்த்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு சாப்பிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி போதுண்டு. பூண்டு ஒரு 5-6 பூண்டு பெரிய பெரிய பூண்டாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டோட மகிமையே வேறு, உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை. பூண்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னு. முடிஞ்ச அளவு நம்ம சாப்பாட்டில் பூண்டு சேர்க்குறது அவ்வளோ நல்லது. பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ரொம்ப அதிகமாக போடணுன்னு இல்லைங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் தூள் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் பச்சை மிளகா அதிகமாக போட மாட்டோம். ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வதங்கிறது நல்லாவே தெரியும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்குவோம். தக்காளியை 2 கிண்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தேவையான அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் ஹோம்மேடாக அரைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் தான். ஒருத்தவங்க வீட்லேயும் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுருப்போம். எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி அரைச்சி வச்ச தூள் தான். அவங்களுக்கு தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 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 பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி இருந்தால் போதும். அது நல்லா 2 தடவை கரைச்சி அதை புளியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளியை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க குழம்பு தூளையும் போட்டு கிண்டிக்குவோம். இந்த குழம்புல வந்து நீங்கள் வந்து நான் பிகைனர், நான் வீட்டில் வச்சு சாப்பிட்ல, எனக்கு 2-3 நாள் ஆகும், நான் இதை வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண வேணாம். இல்லை நான் இதை வீட்டில் தான் வச்சு சாப்பிட போகிறேன், இன்றைக்கி நாளைக்கு 2 நாளைக்கு இருந்தால் எங்களுக்கு போதுன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். குழம்ப இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட்டுக்கலாம். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க. அது என்னென்னு என் டேஸ்ட்டுன்னு எனக்கும் தெரியலை, ஆனால் அதான் பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரையும் கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சைட் டிஷ்ஷாக இடையில வந்து அப்பளமும் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு, அதை மசாலா தடவி அதையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.